தெய்வத்தின் முதலான நல்ல கணவரியே எழுந்தருளும். நாங்கால் மேல் தொழுதல் அல்ல வினையெல்லாம் அகிமேல் சொல்லறிவேல். தும்பிக்கை துணை கொண்டு தொழுதால் வினை தீரும். நம்பிக்கை கொண்ட நமக்கே விநாயகரே. பேர் அன்புடையோர் நிகழும் மங்களகரமான திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகாவை சேர்ந்த முள்ளம்பட்டி கிராமத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு படபத்திரகாளி அம்மனுக்கு குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் குடித்தனக்காரர்கள் ஒன்று கூடி பல மனது ஒரு மனதாக ஏற்று தேறி முழங்கி வரும் தேதரி கதிர்வாலும் ஊரினை அழைத்து திரு சாம்புவினை அழைத்து வெங்கல பீரங்கி எடுத்து பரிமுழக்கம் செய்து வருகிறோம். இன்னும் 16 கால்களால் பந்தலும் பரப்பி மஞ்சக்கொத்து மாவளை தோரணம் மகா தோரணமும் கட்டி தென்னங்கமுக்கு திருவெங்கும் சோடித்து வாழைக்கமுக்கு வகையுடன் கொண்டு வந்து நட்டு வைத்து அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் கல்யாண கவுண்டரை அழைத்து கங்கணமும் கட்டி நம்பியார் அழைத்து நலுங்கெடுத்து ஏகாளி அழைத்து மேற்கட்டும் கட்டி நம்பியார் அழைத்து நலுங்கெடுத்து இக்கிய வைரம் தூக்கியது ஒரு கபாலம் எடுத்தது ஒரு சோலாயுதம். அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் கட்டிச்சோறு கட்டாதே, கடுமயனம் போகாதே, உத்தக்குரல் இடாதே, ஊர் பயணம் போகாதே, வேட்டைக்கு போகாதே, விருந்துக்கு போகாதே. அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் சேரில்லா குளத்திலே வேரில்லா கொடி பிடுங்கி தூரில்லா பேர செய்து முத்து பதித்தது போல் மூராட்டாக்கள் ஆண்டது போலே, பகலம் பதித்தது போல் பாண்டிய ராட்டாக்கள் ஆண்டது போலே அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் திருத்துருத்தி மணல் பரப்பி தென்னம்பாலை விருச்சிமர்த்தி அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் வெவ்வேலாங்காட்டுக்குள் விளையாடி நெய்வாமா, ஆவரங்காட்டுக்குள் அலங்காரமாக நெய்வாமா, பச்சை புடவை உடுத்தி பாதை கூடி நெய்வாமா, சிகப்பு புடவை உடுத்தி சீராக நெய்வாமா, வெள்ளை புடவை உடுத்தி வேகமாக நெய்வாமா. அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் சக்கரம் போல் சுழண்டு வரும் மனுடியார் சமுதாயத்துக்கு சென்று குதிரைப்பந்தி உருவாரம், ரெட்டக்கடா, ரெட்டப்பொங்கல், ரெட்ட மாவளக்கு, பொட்டிலை மேலதாளங்களுடன் அம்மனை பேழையில் அலங்கரித்து அம்மனுக்கு தில்லாளன், திருப்புகழ், தேவாரம் போன்ற இசைகளை அம்மனுக்கு இசையூட்டி எழுந்தருளச் செய்து கோயிலில் கொண்டு போய் வைக்குமானால் நாடு செழிக்கும், நல்ல மழை பெய்யும், ஊர் செழிக்கும், உண்மை மழை பெய்யும், பட்டி வேறுகும், பால்பானை பொங்கும், ஒரு கொடிக்கு 2 கொடி ஆகும், உள்ளும் முறியாது, முருங்கைப்பூ மாறாது. அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் திரு பண்டிதரை அழைத்து சுத்தத்தார் அனைவர்களுக்கும் அழைப்புகள் கூறி நல்லோட்டம், நல் விருந்து, வேரோட்டம், பெரு விருந்துகளும் நடத்தி அருள்மிகு பத்திரகாளி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதால் குடித்தனக்காரர்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு 10 பணம் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமியோ வாழி.